வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள நிலையில் தற்பொழுது அமெரிக்கா பயணத்தை தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வரை பிரான்ஸ் நாட்டுடன் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றார் என்று பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை தமிழகத்தில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கவில்லை. இதற்கு முன்பாக சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் தமிழக முதலீடுகளை பெறுவதற்காக குடும்பத்துடன் சென்றார். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்றோம் என்று தமிழக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தற்பொழுது வரை புதிய நிறுவனங்கள், ஜப்பான் நிறுவனங்கள் எதுவும் தமிழகத்தில் நிறுவவில்லை. ஆனால் கோபாலபுர சொத்து மதிப்பு கடந்த 2021க்கு முன்பாக இருந்ததை விட தற்பொழுது 75% 3 ஆண்டுகளில் மட்டும் உயர்ந்துள்ளதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இவர்களது சொத்து மதிப்பு உயர்வதற்கு என்ன காரணம்? ஜப்பானில் சபரிசன் அவர்களுக்கு 2 நிறுவனங்கள், அதேபோல் துபாயில் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாட்டர் கம்பெனி பிஸ்னஸ் நிறுவனங்களும் தற்பொழுது ஒப்புதல் செய்யப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த நிறுவனத்துடன் பேசுகிறோம் என்பதை வீடியோ மூலமாக எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? ஒப்புதல் அறிக்கையை காப்பியை இணையதளத்தில் வெளியிட முடியுமா? இதனால் தமிழக அரசிற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, மக்களுக்கு புரிதலும் உண்டாகும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் நிச்சயமாக அமெரிக்க பயணத்தை தடை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் அனைத்திற்கும் இலவசம், மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று மக்களை பணத்திற்கு அடிமையாக்கி, மறுபக்கம் விலைவாசியை உயர்த்தி 1000 ரூபாய்க்கு பதிலாக 3000 ரூபாய் வசூலித்து வருகிறது. கல்வி பாட புத்தகத்தில் இருந்து விலைவாசி கிட்டத்தட்ட காய்கறி வரை அனைத்திலும் உச்சகட்ட வரம்பை மீறி மக்கள் செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திமுக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றி விடுகிறது. பொருளாதார பெருபந்தம் தமிழகத்தில் நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டுகளில் உருவாகலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது.